இஸ்லாம் திராம்சம்மையப்பன் இது கூட்டணிக்கு இடையில உட்கட்சி பிரச்சனையும் இல்ல, கூட்டணிக்கு இடையிலான சிக்கலும் இல்ல, இது வெளியிலிருந்து தூண்டிவிடப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ராமசம்மையப்பன். பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 விஷயங்கள். ஒன்று, அவரோட ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் அதுல ஒரு பொது கண்ணோட்டம் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா பார்ட்டியும் எல்லா அரசியல் கட்சிகளும் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அப்படின்ற போது சமூக நீதிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில்? அவர்கள் கொண்டு வந்த ப்ராமிசஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, அந்த பீரியட்ல என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னு தேட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ சமூக நீதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்க அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறது. திமுக ஒரு கட்சியிலேயே பழங்குடியினரோ தாழ்த்தப்பட்டவர்களோ இல்ல பட்டியலினத்தவரோ தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு தனிப்பட்ட முறையில இருக்கலாம். ஆனா அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அந்த பொசிஷன் தான், ஆட்சியிலையும் அதே பொசிஷன் தான். அப்படின்ற போது இன்னொரு கூட்டணியில் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அவர்கள் தனி பெரும்பான்மை வர வேண்டும் ஒரு கட்சி என்னும் போது அவர்கள் அந்த மாதிரி ஒரு பொது கேள்வி வைக்கிறது மக்களுக்கு அதற்கான சந்தோஷம் தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாரையும் சமமா பார்க்கணும். தேசிய அளவிலும் நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்களேன். பாரதிய ஜனதாவுல 3வது முறையாகவும் மோடி தான் பிரதமரா வராரு. இரண்டாவது விஷயம் என்னோட கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கும். பொது பார்வையில மட்டும் இல்லாம அந்த ஒரு அரசியல் கட்சியாக மட்டும் எடுத்துக்கலாம். நான் அதுல முதல்ல ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் சொன்ன அதே கருத்தோட தான், அந்த கட்சிக்கு அவர்களோட ஆம்பிஷன் அப்படின்றது இருக்கும். அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற வேண்டிய கட்சியாக வர வேண்டும், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் அப்படின்ற இதை அதுவா வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அதை வெறும் அரசியல் கருத்தாக தனியா பார்க்க வேண்டும் அப்படின்னு இல்லை. ஆனா அதுல பாலச்சந்திரன் ஐயாவோட இன்னொரு கருத்து, அங்க தனிப்பட்ட கருத்துகள் 4 வருஷம் மட்டும் அரசியலுக்கு அதற்கப்புறம் அவர்கள் முதல்வராக முடியுமா இல்ல அட்லீஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் அரசியல் சார்ந்து அப்படின்னு இதுல நீங்க கேட்டதுதான் மத்தவங்க கிட்டையும். அப்போ இன்னைக்கு அது அரசியல் சார்ந்து இல்ல, அது இவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னா கட்சியின் தலைமை உடனே என்ன பொறுப்பெடுத்திருக்க வேண்டும். உங்களை திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சினா துரைமுருகன் மாதிரி ஒரு மூத்த தலைவர் 40 வருஷம் ஒரு கட்சி இருந்த காலகட்டத்தில் அவர் 50 வருஷம் அரசியல்ல மட்டும் இருந்திருக்காரு. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அதுல பிரதான காலம் இருந்திருக்கிறார். அவரே அவரோட கருத்துக்கள் தவறாக இருந்த காலகட்டத்தில் அவர் உடனடியாக அவர் அதை மாற்றி சொல்லியிருக்காரு. நம்ம அதை சமீப காலத்திலே பார்த்திருக்கோம். அப்படி இன்னைக்கு கட்சிக்கு ஏற்புடைய கருத்து கிடையாது, இல்ல ஒரு கட்சியில் இருக்கும் பெரும்பான்மை மக்களுக்கு அது ஏற்புடைய கருத்து கிடையாது, இல்ல தமிழக மக்களுக்கு ஏற்புடைய கருத்து கிடையாது அப்படின்னா இன்னைக்கு அந்த கட்சியின் தலைமையிலோ கட்சியை சேர்ந்தவர்களோ இவரோட கருத்தை மாற்றி கூறுவதற்காக சொல்லியிருப்பாங்க, இல்ல அதை அட்லீஸ்ட் மறுத்து கூறுவதற்காக சொல்லியிருப்பாங்க. இரண்டுமே பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அங்க இருக்கவங்க அதை நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். நமக்கு இதுல இல்ல இந்த இடத்துலதான் ஆராசா ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இது வெயிட் அண்ட் வாட்ச் இல்ல, வெளியில் இருந்து அவர் நேரடியா பாஜகவையே குற்றம் சாட்டுறார். பாஜக இந்த விவகாரத்துல வெளியில் இருந்து தூண்டிவிட்டு இந்த மாதிரியாக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ராஜா வைக்கிறாரு. பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஏடிஎம்கேயும் பயன்படுத்துவாங்க, பிஜேபியும் பயன்படுத்துவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்காமல் இருக்க வேண்டியது தோழமை கட்சிகளுடைய, திமுகவுக்கு தமிழில் உள்ள கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பு. உங்களுக்குள்ள எத்தனை கோரிக்கைகளையும் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? நியாயமான கோரிக்கைகளை தாராளமாக கேட்கலாம். அது டே 1ல இருந்தே வரும். 70s லேட் 80sல இருந்தே நினைக்கிறேன் அவரும் சொல்லிட்டு இருக்காரு, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல எந்த விதமான இது இல்லை. இப்ப சில விஷயங்கள் பெரிதுபடுத்தப்பட்டன. அவர் ஏடிஎம்கேக்கு இன்விடேஷன் கொடுத்தாரா? பத்திரிகையாளர் கூட்டத்தில் கேட்டாங்க, நீங்க ஏடிஎம்கே இன்விடேஷன் கொடுப்பீங்களா? ஆமா, அவங்களுக்கு தான், எல்லாருக்கும் தான். மதுவிலக்குங்கிறது எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. அதை இவங்க எப்படி ஊதி பெருசாக்குனாங்க? அதனால அவர் தெளிவுபடுத்தினாரு. இப்ப ஊதி பெருசாக்கலையான்னு கேட்டா ஊதி பெருசாக்குறதுக்கு முயற்சி நடக்குது, அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இந்த நேரத்துல இந்த திருமாவளவன் திரும்பவும் தன் நிலைப்பாட்டை உறுதியாக கூறலாம். எங்களுடைய நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது இன்றைய சூழ்நிலைகளை பார்த்து, அரசியல் சூழ்நிலைகள், எங்களுடைய பலம், இவைகளை எல்லாம் பார்த்து கணித்து நாங்கள் தகுந்த நேரத்தில் அதற்கான முயற்சிகள் ஈடுபடும் சொன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. அது இவங்க திமுக வரவேற்க தான் செய்வாங்க. இன்னொன்னு, இந்த பட்டியலத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் ஒண்ணு சொல்றீங்க, விபி சிங் பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்ல. ஆனா அவர் இந்த பட்டியலத்துக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் பண்ண சேவையை தமிழ்நாட்டுல உள்ள, இந்தியாவில் உள்ள வேற எத்தனை பிரைம் மினிஸ்டர் பண்ணாங்க? அதனால ஒருத்தர் பட்டியலத்தை சேர்ந்தவராத்தான் இருக்கணும், பட்டியலத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது சரியில்லை. இந்த தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொல்றாங்க. ஒரு தமிழரா தமிழருக்கு துரோகம் பண்றவர் முதலமைச்சரா இருந்தா ஏத்துக்குவோமா? தமிழருக்கு நலன் புரிபவர், தமிழர் நலனை காப்பவர்,
தமிழகத்தில் முதலமைச்சராக வர வேண்டும், பட்டியலினத்தின் நன்மைகளை காப்பவர் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும். இப்படி சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அதனால இவங்க வரணும் அவங்க வரணும். இப்ப நீங்க இது பவர் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டுல பார்த்தா முதல்ல யார் இருந்தது? ராஜாஜி இருந்தாரு, அடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா இருந்தாரு, பிடி தேவராஜ் இருந்தாரு. அதுக்கடுத்து என்னாச்சு? காமராஜ் வந்த போதே எத்தனை பேர் மனம் புழுதுனாங்க. இவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இவ்வளவு தாழ்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வந்துட்டா நம்மளும் சும்மா உட்காந்துருக்கதா அப்படின்னு சொல்லி நினைக்கலையா? அவருக்கு இதை இது பண்ணலையா? எதனால நம்ம முல்லை பெரியாரையும் இதை கூர்க்கை இழந்தோம்? ஏன்னா காமராஜுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல பவரே கிடையாது. அவர் ஒன்றிய அரசு சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. 54 இருந்து 57 வரைக்கும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அடுத்து காமராஜுக்கு அப்புறம் அண்ணா வந்தார், அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர் என்ன பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லையா? அவருக்கு அந்த வலி இல்லையா? அந்த வலியை அவர் உணர்ந்தவர் இல்லையா? அதனால எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் முதல்வராக இல்லை என்பதனால் அந்த குடும்பம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இல்ல, ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இந்த சர்ச்சைகள்லாம் ஆரம்பித்ததுக்கு பிறகா துணை முதலமைச்சராக ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஏன் துணை முதலமைச்சர்னு சுருக்குறீங்க, நான் பிரதமராக கூடாதா அப்படின்னு எதிர்கேள்வி எழுப்புறாரு. சரியான கேள்வி. தாராளமா. ஏன் பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் இதுல ஆந்திரால ஒன்றுபட்ட ஆந்திரால பட்டியலத்தை சேர்ந்தவர் இதா இருந்திருக்காரு, சஞ்சீவையா இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? தாராளமா இருக்கலாம். பொலிட்டிக்கல் அம்பிஷன் ஒரு வித்தியாசம். கிரீடுங்கிறது பேராசை, அம்பிஷன்ங்கிறது தன்னம்பிக்கையோடு கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போறது. அந்த அம்பிஷன் இருக்கல எந்த தப்புமே கிடையாது. அதனால அந்த நம்பிக்கையோட அவர் பேசினார்னா அது வரவேற்க தகுந்த ஒன்றுதான். அதுல என்ன இருக்கு? சரி, ராமசாமி ஐயப்பன் நினைச்சிட்டாங்க. ராமசாமி ஐயப்பன் இந்த விவகாரத்தில் நேரடியாகவே பாஜக பின்புலத்திலிருந்து இதை தூண்டி விடுகிறது. கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும், ஒரு இன்டாக்ட் கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை, இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, டெஃபினட்டா பாஜக தான் காரணம். சென்னையில ரோடு போடல, சிவகங்கையில மழை பெய்யல, தஞ்சாவூர்ல விவசாயம் சரியா நடக்கல, எதுவா இருந்தாலும் பாஜக மட்டும்தான் காரணம். இல்ல, அரசியலா பதில் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. இல்ல ராமசாமி, அரசியலா பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கலாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களோட ஒரு குறைவிற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. இப்ப பாலச்சந்திரன் ஐயா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அது பிளாசிபிளா அட்லீஸ்ட் நமக்கு தெரியுது. திமுக அந்த ஒரு பிளாசிபிலிட்டியை பத்தி யோசிக்கவே தயாராக இல்லை. அவங்க எதுவா இருந்தாலும் பாஜக இது என்னன்னா, எனக்கு முன்னாடி அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, அவர்களோட காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணுதான், பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம். சோ அந்த இது ஒரு நோக்கத்தையே வச்சுட்டு இருந்தா அது சரியான அரசியல் கிடையாது. இன்னைக்கு கேட்கப்படுற கேள்விகள் சரியான விஷயம். கள்ளக்குறிச்சியில ஒரு பிரச்சனை இருக்கு, மது தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை, இங்க இருக்கு காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கறதோ அஜெண்டா தானே, அந்த முழக்கமும் ஜெயிக்குது இல்ல? இல்லையே, அது வெறும் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் மட்டும்தான். அது அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. அதையும் பிரதமர் பல இடங்கள்ல அவர் கிளாரிஃபை பண்ணிருக்காரு. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக இல்ல, அவர்களோட சிந்தனை, நாட்டை எவ்வாறு பார்க்கிறார்கள், அவர்கள் ஆட்சியை எவ்வாறு பார்க்கிறார்கள், மக்களை எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படின்னு. இவர்கள் பாஜகவோட சிந்தனை தான் கேள்வி அப்படின்னா அதை அவர்கள் அரசியல் தளத்துல வைக்கட்டும். இவர்கள் அது இல்ல, எது நடந்தாலும் அதற்கு காரணகர்த்தா காரியகர்த்தா எல்லாமே பாஜக மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே பாஜக மட்டும்தான் அப்படின்றதா. ஏன்னா அவர்களால் இங்க வேற எந்த ஒரு செயலையும் செய்ய முடியல, இல்ல செயல் ஏதாவது குறைபாடு இருந்தா அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் திமுகவால கொடுக்க முடியல. சோ திமுக அது ஒண்ணுதான் காரணமாக இருக்கிறது. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோட போராட்டம் வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தமிழ்நாட்டுல அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு திமுக எந்த ஒரு கருத்தும் சொல்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா கேள்விகளுக்கு பதில் சொல்றது அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு, இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை மறைவுகள் நடந்திருக்கு, இல்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு ட்ரக்ஸ் ஸ்பைக் ஆயிருக்கு, இவர்களோட ஆட்சியில இவங்க ஃபைல் பண்ண ரிப்போர்ட். இப்போ இதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவும் போராட்டம் நடத்தினாங்க, அதே மாதிரி கோரிக்கைகள் வைத்தாங்க, பாஜக கூட்டணியில் இருந்தது. அப்ப அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அதிமுக பதில் சொன்னாங்களா? இல்ல, அதிமுக எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு அவர்கள் எல்லாத்தையும் திமுகவோட நிறுத்திக்கல. இன்னைக்கு திமுக அப்படிதான் சொன்னாங்க. கடந்த ஆட்சி காலத்துல திமுகவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான், அதை தான் சரி பண்ண முடியல அப்படிங்கறத தான் பதிலா சொன்னாங்க. சரி பண்ண முடியல, அவங்க என்னென்ன சரி செஞ்சுட்டு வந்துருக்காங்க அதிமுக அவர்களுக்கான பதிலை அவர்கள் கொடுப்பார்கள். சோ நான் பாஜகவை பொறுத்த வரைக்குமோ இல்ல நாட்டை பொறுத்த வரைக்குமோ எல்லாரும் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் பாஜகவே நீங்க குற்றச்சாட்டு சாட்டினாலும் காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அது சரியான பதில் கிடையாது. இன்னைக்கு
சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருக்கு, அவர்கள் எவ்வாறு அதை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள், என்ன பிரச்சனைகளை அவங்க எப்படி சால்வ் பண்ண போறாங்க, மக்களுக்கு நலன் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு பேசினா அது ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி. ஆனா இதுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னா அது எந்த கட்சிக்குமே அது அழகு இல்ல. அவர்கள் மக்கள் சேவை அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் உண்மையிலேயே அந்த சேவையில ஈடுபடல அப்படின்றதான் பிரச்சனை. இன்னைக்கு திமுகவோட பிரச்சனை அது மட்டும். இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்ட காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு தகவலுக்காக. சரி.